இல்லடா தம்பி, என்னால ஒரு பொண்ணோட வாழ்க்கை வீணா போக கூடாது. இந்து இங்கே இருக்கட்டும். நான் வேணா போயிடுறேன். இல்லடா தம்பி, நான் இங்க இருக்கணும்னு நீ ஆசைப்படுற. ஆனா ஒரு சில பேரு எதுவும் சொல்லாம இருக்காங்களே. சரி, நீங்க இங்கே இருங்க. என்னமோ போடா. இப்ப கூட உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் அக்கா இங்க இருக்கேன். அக்கா உனக்காக என்ன வேணாலும் செய்வேண்டா. நீ தாண்டா என் உலகம். உன்னை விட்டுட்டு என்னால போக முடியாதுடா. உன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேன். பாத்திரத்தை என்கிட்ட கொடுத்துட்டு பேக்ல எடுத்துட்டு போய் உள்ள வைக்க சொல்றான். அதானம்மா? போக மாட்டேன்டா. பாப்பாவை கூட்டிட்டு வர போறியா? சரி, பத்திரம்டா. சீக்கிரம் வந்துரு. ஏண்டி பால்காரி தங்கச்சி, என்னையவா வீட்டை விட்டு அனுப்ப பாக்குற? நான் இருக்கிறதே இந்த சொத்துக்காக தான். இது இல்லாம இந்த வீட்டை விட்டு அவ்வளவு ஈஸியா நான் போயிடுவேனா? நீ என்ன பண்ண பாக்குற? ஊரை விட்டு போக போறியா? பாரு, வெற்றி உன்னை காதலிக்கிறாரு. அவர் குடும்பத்துல எல்லாரும் உன்ன நம்பிதான் இருக்காங்க. எல்லாரையும் விட்டுட்டு நீ போயிடுவியா? என்கிட்ட பேச கூட உனக்கு விருப்பம் இல்லையா? நந்தினி, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். நீ எடுத்த முடிவு ரொம்ப ரொம்ப தப்பு. இந்த விஷயம் மட்டும் வெற்றி குடும்பத்துக்கு தெரிஞ்சா அவங்க நொந்து போயிடுவாங்க. என் காதல் பழசு, அது முடிஞ்சு போயிடுச்சு. வெற்றி மேல நீ வச்சிருக்கிற காதல் உண்மை. வெற்றி கேத்தவன் நீதான், நீ மட்டும் தான். நந்தினி, ஏதாவது பேசு நந்தினி. என்ன பேச சொல்ற? இங்க பாரு, உன்னை இங்க பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படியும் 2 நாள்ல நான் ஊருக்கு போயிட்டு போறேன். அதுக்கு முன்னாடி உன்னை பார்த்து பேசிட்டு போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேளை நீயே இங்க வந்துட்ட. என்னோட ஃப்ரெண்டு நீ. உங்ககிட்ட நான் இப்பவே சொல்றேன், மனசுல சந்தோஷத்தோட, முகத்துல சிரிப்போட, நிம்மதியா நான் இந்த ஊரை விட்டு போக. ஒரு நிமிஷம் பாரு. இப்ப நீ புத்திசாலியா, நான் புத்திசாலியா? இதெல்லாம் இப்ப முக்கியமே இல்ல. நீ எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்கு இவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுப்பேன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல.
உண்மையிலேயே நீ ரொம்ப வித்தியாசமான பொண்ணுதான். இன்னும் சொல்லணும்னா நீ 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 பெண்மைக்கே ஒரு இலக்கணம் உன்னை நினைச்சுனா ரொம்ப சந்தோஷப்படுற. உண்மையை சொல்லணும்னா நீ ஏதோ நிஜமாவே ஒரு முள் படுக்கையில தான் இருந்திருக்க. இங்க பாரு, நான் ஒண்ணுதான் சொல்லுவேன், சத்தியமா சொல்றேன், உன் தியாகத்துக்கு முன்னாடி நான் செஞ்ச தியாகம்லாம் சிச்சி ரொம்ப சாதாரணமான விஷயம். ஆனா அதுக்காக நான் செஞ்ச தியாகத்தை நீ வீணாக்குற. எல்லாரையும் சிரிக்க வச்சிருக்க, நீ அழுதுட்டு நிக்கிற.